அம்மா, நீங்க எல்லாரும் பவி மேல இவ்ளோ அன்பா இருக்கிறத பாக்குறப்போ செம்ம சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷமான நேரத்திலேயே நான் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னடா அர்ஜுன்? ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கும் பவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. நடந்த மாதிரி நாங்க நடிச்சோம். அப்படியா? என்ன சொல்ற அர்ஜுன்? நிஜமாவா? ஐயோ, எனக்கு இது தெரியவே தெரியாதே. அத்தை, ஓவர் ஆக்டிங் பண்ணாம கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசிங்க. ஆமாமா, நீங்க பவிய உங்க மனசார ஏத்துக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா இப்பதான் நீங்க பவிய முழுசா ஏத்துக்கிட்டதும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை அவளை மருமகன்னு பாசமா கூப்பிடுறீங்க. இதுக்கு மேல எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கணும் சொல்லுங்க? அர்ஜுன், இப்ப நீ என்ன சொல்ல வர? நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு சொல்றேன். நீ தானே சொன்ன என்னைக்கு ஒண்ணு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு. அப்புறம் என்ன? இரு, நான் இப்பவே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். யார் பேசுறது? ஐயா, நான் ரமாதேவி அவங்களுடைய பேரன் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. எனக்கும் பவித்ராவுக்கும் முதலிரவு வைக்கிறதுக்காக நேரம் குறிக்கணும். உங்களால கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுங்களா? ஏற்கனவே ஒரு நாள் குறிச்சு கொடுத்துருந்தேனே. அன்னைக்கு அதை நடத்த முடியல. இப்பதான் வீட்டுல எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கு. இப்ப நீங்க ஒரு நாள் குறிச்சு கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கு என்ன தம்பி, இன்னைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. முதலிரவு இன்னைக்கே நடத்திக்கலாமே. அப்படியா? இன்னைக்கே வச்சுக்கலாமா? ஆமா தம்பி, இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையான நாள். தாராளமா முதலிரவு வச்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லதுப்பா நல்லதுப்பா.